ஹலோ கைஸ், நீங்கள் எலக்ட்ரானிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட்லாம் என்ன, இந்த காம்பவுண்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில், பிளாக் கலர்லன்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் கலர்களாக உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் அதுன்னு வச்சுருக்கேன். இது என்னென்ன காம்பவுண்ட், இந்த காம்பவுண்டோடைய பின்ஸ் என்னென்ன, இந்த காம்பவுண்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்கிறத ஃபுல்லாக பற்றி பார்க்க போகிறோம். இந்த காம்பனண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டரில் ஒரு டைப்பு ட்ரிம்மர் பொட்டன்ஷியோமீட்டர் ஆர் ட்ரிம் பார்ட்னு சொல்லுவாங்க. இந்த காம்பனண்ட் தான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, டியூனிங் பண்ணுறதுக்குலாம் இந்த காம்பனண்ட் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம டெஸ்ட்டை வச்சு டியூன் பண்ணாங்களா உங்களுக்கு அதனால கரண்டோட வேல்யூ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ நிறைய இடத்துல வோல்டேஜ் டிவைடராகவும் யூஸ் பண்ணுவாங்க. 103 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வந்து 10 கிலோ ஓம். ரெசிஸ்டரில் ஒரு டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியோமீட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின், செகண்ட் பின், தேர்ட் பின் இருக்கு. ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ், செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் வோல்டேஜ், தேர்ட் பின் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஹரிசாண்டல் டைப், ஆனது வெர்டிகல் டைப்ன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து த்ரூ ஹோல் காம்பவுண்ட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்டிசின்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டிசின்னு எழுதியிருக்கு. ரெசிஸ்டரில் ஒரு டைப் தான் வந்து இதுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. ரெசிஸ்டர்னாவே பொலாரிட்டி கிடையாது, இதுக்கும் பொலாரிட்டி கிடையாது. அதனால நீங்கள் இது பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். அதாவது ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் டெம்பரேச்சரில் ஒரு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் அந்த என்டிசி வந்து போடுறாங்க.